everyone. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் என்ன செய்கிறோன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து இட்லி வித் ஃபிஷ் குழம்பு. நாங்கள் கடையில் தான் இன்றைக்கி மாவு வாங்கினோம். பிகாஸ் நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிறோம். ஸோ அதனால் நிறைய சமைக்க தேவையில்லை, கொஞ்சமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு 20 rupees பேக்கெட் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். இது 20 rupees பேக்கெட்டு. ஸோ இந்த மாவில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லி வந்து சுட போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இதை ரெடி பண்ணுறோம். இப்போ ஆஃப்டர்நூன் நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு 11:30க்கு மேலே. ஸோ அதனால் குயிக்காக இட்லி செஞ்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மார்னிங்க்கு இது போதும். ஆஃப்டர்நூன் நாங்கள் கிளம்புறோம்ல, அதனால். இப்போ பாருங்கள், இந்த மாவு கடையில் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் நாங்கள் உப்பு லைட்டாக கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா கடையில் வாங்குகிற மாவில் வந்து உப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், கரண்டி வச்சு எப்படி நாங்கள் கிண்டிக்கிறோன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இட்லி செய்யும்போது இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் எத்தனை இட்லி வரும்னு எங்களுக்கே தெரியல. இப்போ ஊற்றினா தான் தெரியும். ஏன்னா இது சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம், 20 rupees. ஸோ இட்லி குண்டால இட்லி ஊற்ற போகிறோம். நம்ம இட்லிலாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி குண்டால தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இட்லி வேகும். சரிங்களா? ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஆயிலில் லைட்டாக தடவிக்கணும். நாங்கள் இட்லி வந்து மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் இது தடவி வைப்போம். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும், எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அதுக்காக இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுப்போம்ல, அப்போ ஈஸியாக வரும். ஸோ அதனால் ஒரு குழிட்டும் என்ன பண்ணுறோன்னா ஆயில் வந்து தடவியாச்சு. சரி, இப்போ நம்ம ஒரு குழிலையும் நம்ம மாவு ஊற்றலாம். அப்போ தான் எத்தனை இட்லி வருது எங்களுக்கே தெரியும். 1 2 3 4 5 6 7. இது வரைக்கும் 7 வந்திருக்கு. ஆல்ரெடி 7 ஊற்றியாச்சு. இப்போ 8 9 10 தான் வருது. ஓகேங்களா? 20 rupeesக்கு கடையில் மாவு வாங்கினா ஒரு 10 இட்லி வருது. அந்த மிச்ச மாவையும் ஒரு குழியில் வந்து நல்லா ஊற்றி வச்சாச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லி செய்ய போகிறோம்னு சொன்னல, அதனால தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இப்படின்னு இப்போது 11 இட்லி ஆக்கிட்டோம். ஸோ எல்லா மாவும் வழித்து ஊற்றினோடனே 11 இட்லி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? 11 இட்லிஸ். இப்போ வந்து மூடி, இது வந்து இட்லி குண்டானோட மூடி போட்டு மூடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இட்லி குண்டான தூக்கி அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ இட்லி வந்து வேகணும். அதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? இது அடுப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா மீனை வந்து ஆஞ்சிட்டு வந்துடலாம்.
நம்ம குயிக்காக மீன் குழம்பு செஞ்சிடலாம்.
தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். ஒன்றுக்கு 2 வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா இது மாதிரி கொடாமிக்கணும். கொடாமி நல்லா க்ளீனாக சுத்தமாக கழுவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீனை நல்லா ஆஞ்சி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் பாருங்கள். ஸோ மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு வைக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் தான் சமைக்க போகிறோம் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் பிளாக் புளி, கருப்பு புளி தான் எடுத்து கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். பூண்டை வந்து நல்லா ஒரு 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து நசுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருள். இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம். கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் சேர்ப்போம். ஏன்னா இது மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்புனால் நம்ம வெந்தயம் சேர்க்கணும். ஒரு பக்கம் இட்லி ரெடி ஆகிட்டே இருக்குது, இட்லி குண்டால. ஸோ இப்போது கடுகு போட்டோம் பாருங்கள். கடுகு பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். நல்லா வதங்கணும் வெங்காயம். லைட்டாக சால்ட் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக. இல்லைன்னா உப்பு போடலன்னா லேட்டாக வதங்கும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வதங்கிடும், கலர் மாறும், ஒரு பொன்னிறமான கலர். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு? வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்களேன். சூப்பர். வெங்காயம் எப்பவுமே வதங்கணும். வதங்கினா தான் நம்ம செய்கிற ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா வதங்கட்டும்னு நம்ம அப்புறம் தக்காளி போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தாலும் அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம்.
இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு நம்ம சமையலில் ஏன் பயன்படுத்துகிறோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சியை நசுக்கி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இங்கே புளி கரைச்சி வச்சுருந்தாலும் அதில் நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய்த்தூளை, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகாய்த்தூளை வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. சரிங்களா? இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதாவது இட்லி நல்லா மாவு ஊற்றி வச்சுருந்தாலும் இட்லி நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி எப்பவுமே தண்ணி தெளித்து தொட்டு பார்த்துப்பாங்க இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சா வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ மறுபடியும் இட்லி ரெடி ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, பிகாஸ் இட்லி ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம டக்குன்னு மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு, இட்லி வித் மீன் குழம்பு இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து நம்ம கையை விட்டு நல்லா இது மாதிரி கரைச்சிக்கலாம். இது வந்து இந்த புளி தண்ணி கரைச்சல், மஞ்சள் தூள், கல்லுப்பு, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் மொத்தமாக கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த கரைச்சலை எடுத்து மொத்தமாக கடாயில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். குழம்பு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரும்போதே தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை குழம்புல சேர்க்க போகிறோம். ஸோ இது கொதிச்சு வர வரைக்கும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நாம் இப்போது மீனை வந்து குழம்புல வந்து போட போகிறோம். இப்போ மீன் எல்லாத்தையும் நாம் குழம்புல சேர்த்துட்டோம். இப்போ அந்த மீன் அப்படியே டிப் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக குழம்புல சேர்ந்தாச்சு. இது அப்படியே ஒரு 5 minutes விட்டுடுங்க. சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள்
இட்லி வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லி ரெடி. இப்போ இட்லி எடுக்கலாமா? இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலையில் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த இட்லி எடுக்கிறது தான். பிகாஸ் இட்லி ரொம்ப சூடாக இருக்குமா, ஸோ பார்த்து பார்த்து எடுக்கணும். ஸோ நாங்கள் எப்பவுமே இது மாதிரி கரண்டி வச்சு தான் இட்லி எடுப்போம். பாருங்கள், இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சூடான இட்லி இந்த 5 மினிட்ஸ் விட ஸோ நல்லா அப்படியே விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், மீன் குழம்பு ரெசிபி ரெடி. பாருங்கள், இன்றைக்கி தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி இட்லி செஞ்சுட்டு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.